இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகை கபடி ஆடுறான்னு தாண்டி சிச்சுவேஷன் எப்படி ஆயிடுச்சுன்னா, நான் ஒரு கபடி பிளேயர் இப்ப நடிக்க வேண்டியதா இருக்கு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ மேக்கிங் வீடியோஸ் எல்லாம் வரும்போது ஐ திங்க் நீங்களும் அதை உணர்வீங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கு அந்த டைம் தேவைப்பட்டுச்சு. இது ஒரு சினிமாவா போய் சேரணும்னு மறந்து ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப வருஷம். நான் திருநெல்வேலி கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 வருஷம் இருந்திருப்பேன். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேல எனக்கு ஷூட் ஆரம்பிக்கும் போதே படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்ற மாதிரி ஃபீல் வந்துருச்சு. அதுக்குள்ள ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். பாசிபிள் தாண்டி அது தேவை ஆக்சுவலா இந்த படத்துக்காக. ஓகே, அது வேணும்ட்டே அதை யோசிச்சு நான் இதை வந்து உள்வாங்கி இந்த கேரக்டரை நான் வாழ போறேன்னா தாண்டி அது ரொம்ப இயல்பா நடந்த ஒரு விஷயமா நான் பாக்குறேன். இதோட எண்ட் பாயிண்ட் அப்போ தெரியல சார். ஆனா நிறைய வாட்டி இனிஷியலா நான் தூத்துக்குடி எல்லாம் போயிட்டு ஒரு கேம்ப் எல்லாம் ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 500 பசங்களோட ஒரு 3 வாரம் ஃபர்ஸ்ட் திருநெல்வேலி போறதுக்கு முன்னாடி ஜென்யூனாவே என்னால இந்த மகானும் ஆதித்யவர்மாவும் எனக்கு ஞாபகம் இல்லை. சரி, கடைசியில நம்ம ஒரு முக்கியமான மேட்ச் விளையாட போறோம், அதுக்காக நம்ம ரெடி ஆயிட்டு இருக்கோம்.